அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நான் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பீஃபில் கபாப்பு தாங்க போட்டு வச்சுருக்கேன். இந்த பக்ரீத்துக்கு நிறையா கறி வந்துச்சா, ஆனால் பீஃபும் வந்துச்சு. அது அப்படியே நான் என்ன செஞ்சேன், கபாபாக போட்டேன். இது வருஷம் கணக்கில் அப்படியே இருக்கும், கெட்டு போகாது. நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன். ஆனால் நல்லா காய போட்டு எடுத்து வச்சுக்கணும். வேணுங்கிறப்ப நம்ம பொரித்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி தாங்க இருக்கும், சூப்பராக இருக்கும். இது சிக்கன்லேயும் மட்டன்லேயும் போடலாம், பீஃப்லேயும் போடலாம். எனக்கு ஒரு 1.5 கிலோ கறி வந்துச்சு. அது அப்படியே நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் அது கபாபாக போட்டேன். நல்லா காய வச்சு என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸிங்க இது போடுறது. நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு உப்பு போட்டு எல்லாம் அப்படியே வந்து ஒரு வேக வச்சுட்டேன். ஒரு 20 நிமிஷம் வேக வச்சுட்டு அதை அப்படியே பெரட்டி வெயிலில் காய போட்டு இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். பாருங்களேன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குங்க. இதை நான் பொரித்து சாப்பிட்டு பார்த்துட்டேன். வேணுங்கிறப்ப அப்பப்போ எடுத்து சாம்பாருக்கோ ரசத்துக்கோ எதுக்கோ கறி இல்லாத டைமில் நம்ம எடுத்து செஞ்சோன்னு வச்சுங்களேன், மாஸ் மாதிரி தான், கும்பல மாசுன்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒரு டேஸ்ட்டு, இது ஒரு டேஸ்ட்டு, சூப்பராக இருக்கும். இது பேர் கபாபு. நான் வந்து பீஃபில் போட்டிருக்கேன், நான் மட்டன்லேயும் போட போகிறேன், வச்சுருக்கேன். ஏன்னா எவ்வளோ தான் அதெல்லாம் சாப்பிட முடியாதுங்க அதிகமாக. எங்கள் பிள்ளைங்க மீன் தான் கேட்பாங்க. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சுக்கிட்டோம்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் உங்கள்கிட்ட காட்டலான்னு சொல்லிவிட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக போட்டு வச்சுருக்கேன்னு பாருங்கள். இது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், இல்லை வெளியில் கூட வைக்கலாம். வேணுங்கிறப்போ அழகாக வந்து ஒரு அப்படியே பொரிக்கலாம். இல்லையா உடச்சி பொரிக்கணுண்டா ஒரு கொலைகளை வச்சு தட்டிட்டு பொரிச்சோன்னு வைங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக்கி ஒரு 5 நிமிஷத்தில் பொரிஞ்சிடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி எங்கள் இதில் நிறையா வீட்டில் இதுமாரி செய்வாங்க, செஞ்சு தான் வச்சுருப்பாங்க. நான் அதுமாரி செஞ்சு வச்சுருக்கேன். நான் உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பீஃபில் நான் போட்டு வச்சுருக்கேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.